ஆண்கள் 6 வகையான பர்சனாலிட்டியோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா டைப். டெல்டா டைப்ல எப்பவுமே ஆண்கள் லோன்லியா இருப்பாங்க, யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, எப்பவுமே தனிமையே விரும்புவாங்க, அவங்களுக்கு அவங்களே தான் என்ஜாய் பண்ணிக்குவாங்க. செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா. செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்குவாங்க, கூடயே இருப்பாங்க, கேங்கோடயே சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிருவாங்க, படிக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க தான் டாப்பரா வருவாங்க. அண்ட் தேர்ட் டைப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா காமா டைப். ரொம்ப அட்வென்ச்சரஸா, ஜாலியா, நாட்டியா, அந்த மாதிரி ஹாப்பியா வந்து லைஃபை டிராவலிங் அதிகமா பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஃபோர்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா. சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கூட இருக்கிறவங்களோ நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அப்படியே கட்டி விட்டு போயிருவாங்க. அஞ்சாவது டைப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்பா பாய்ஸ். இந்த ஆல்பா பாய்ஸ் யாருன்னா, நான் தான் கிங் கெத்து அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது லீடர்ஷிப். சிக்ஸ்த் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா டைப் ஆஃப் பாய்ஸ். யாராலையும் இவனை புரிஞ்சுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் சிக்மா பாய்ஸ். பொண்ணுங்க, நீங்க எந்த டைப் ஆஃப் பாய்ஸ் கூட பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க, டேக் பண்ணிடுங்க. பை பை.